டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ ரிலேட்டடான கோர்ஸ் இப்பதான் ஜாயின் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கடைசி வரைக்கும் பாருங்க. there is a ரெட் கார்ட் தியரி கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்றது மாதிரி நம்ம ஃபைன் டியூன் பண்ணும். எந்த சுச்சுவேஷனாலையும் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம மைண்டை ஃபைன் டியூன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்குற நம்ம போகிற இடத்துல எல்லாம் வந்து நம்மளால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஐ கம் அப் வித் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு இடத்துக்கு நான் போனேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து டெக்னாலஜி மூலமா சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இது வந்து வி ப்ரொவைட் a சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டு a ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ண போறேன். இந்த நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஸோ நீங்க வந்து நிறைய இதுல இருந்து கத்துக்க முடியும். வெறும் நம்ம காலேஜ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம அதை தாண்டி வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா இது வந்து நிறைய எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஏன் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நம்ம படிச்ச கான்செப்ட் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதுக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றோம், எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க, தியரியா மட்டும் நீங்க படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க் நான் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் ஒர்க், ப்ரெசன்டேஷன்ஸ் ஒர்க், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்றோம். ஸோ ஒரு கைடன்ஸ் பண்ணி அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதனால வந்து அவங்களால நிறைய கத்துக்க முடியும். ஸோ நிறைய பேரண்ட்ஸும் கேட்குறாங்க, காலேஜ் ஒர்க்கும் பண்ணிட்டு இதையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பெரிய கோலை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரானரி எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு பெயின்ஃபுல் அப்படின்னு யோசிக்காம நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, ஸோ இதை நம்ம ஃபியூச்சருக்காக அப்படின்னு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒர்க் மாதிரியே தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எனக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், எனக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இது, அதர் தென் கோர்சஸ். பட் இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், நல்ல ஒரு கம்பெனியில பிளேஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, நம்ம டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெரிய பெரிய கம்பெனிஸ், ஐஎம், ஐஐடி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணும்போது நம்மளுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஷோகேஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், வி கம் இன்டு த லைட். அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனியில பிளேஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் a லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஸோ லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ